நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க சாதாரணமாக கருதவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் என்று எங்கட பார்வையில விளங்குது என்றால் அது ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லு முள்ள அகற்றுறோம், இதா இருந்தாலும் சரி. ஒரு பள்ளிக்கு போறோம், பார்க்குறோம் ஒரு இடத்துல ஒரு மெல்லிய முடி விழுந்திக்குது, இது ஏண்ட முடி இல்லை, யார்டையாவது ஆய்க்குமென்று நினைச்சு எங்களுக்கு போகலாம். பாவமானு கேட்டா இல்லை, பாவம் இல்லை. ஆனால் இதனை ஒரு அமல் இபாதத்தாகவும் நாங்கள் கணக்கெடுத்துக்க மாட்டோம், ஒரு பொறுமதியான செயலாகவும் கணக்கெடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதனை எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், ஒதுக்கிட்டோம் என்றால் இது அல்லாஹ்வுக்கு ஒரு மிக விருப்பமான ஒரு அமலாக ஆகக்கூடும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்க சாதாரணமாக கருதவானம். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹின் தல்கின். சொன்னா நபி ஸல்லல்லாஹு, உங்களுடைய சகோதரன், உங்களோட ஈக்கக்கூடிய ஒரு தோழர், உங்களோட ஈக்கக்கூடிய ஒரு நண்பர், இவரை ஒரு புன்முறுவலோட அல்லது ஒரு புன்னகை கொண்ட ஒரு முகத்தோடு அவரை பார்க்கிறதா இருந்தாலும் சரி, இதுவும் மிகப்பெரிய ஒரு அமல், மிகப்பெரிய ஒரு செயல் என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க. சங்கைக்குரியவர்களே, இந்த ஹதீஸ்ல விளங்கக்கூடிய விடயம் என்னது, எந்த ஒரு செயலும், ஒரு அடியானினுடைய எந்த ஒரு செயலும், நல்ல செயலையும் நாங்கள் சாதாரணமாக கருதக்கூடாது, ஒரு சின்ன இபாதத் என்பதாக நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் தாலா கிட்ட எந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த இபாதத் தட்டப்படும் என்றதை எங்களை யாருக்காகவும் சொல்ல முடியாது. எந்த இபாதத்தின் காரணமாக, எந்த சாலிஹான அமலின் காரணமாக அல்லாஹ் தாலா நன்மைகளை கொடுப்பான், இன்னும் எந்த சாலிஹான அமலின் காரணமாக அல்லாஹ் சாலிஹான அமலை வைத்து இருந்தாலும் அல்லது கெட்ட அமலை வைத்திருந்தாலும் அல்லாஹ் தாலா எங்களுடைய நன்மையை தட்டிவிடுவான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய எந்த குவாலிட்டியை வச்சு அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், இன்னும் எங்களுடைய எந்த குவாலிட்டியை வச்சு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை தடுப்பான் என்றதையும் எங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வினுடைய மஷியத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய விருப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இது யாராலையும் கேட்க முடியாது. அல்லாஹ் தாலா என்ன செஞ்சாலும், ஏன் இவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தாய், ஏன் இவருடைய செயலை கபூல் செய்தாய், ஏன் இவருடைய செயலை கபூல் செய்யல, ஏன் இவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கலன்றத யாரால கேட்கவும் முடியாது. அல்லாஹ் நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எடுத்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆரம்பத்துல தாவத்துடைய வேலையை முன்முறமா செஞ்சுட்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா. அதாவது 2 பேர் இருந்தாங்க, ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அபூ தாலிப். இவங்க 2 பேரும் ஒரே வருடத்துல வஃபாத் ஆகுறாங்க, ஒரே வருடத்துல மௌத்தாறாங்க. அதனால அந்த வருடத்துக்கு அரபுல ஆமுல் ஹுஸ்ன், கவலைக்குரிய வருடம் என்றும் அறிவிக்கப்படும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் உடையவர் தான் அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும், அவங்க கடைசி சக்கராத்துடைய நேரத்துல பெட்ல இருக்கிற வரைக்கும் முயற்சி செய்யறாங்க, என்னுடைய சாட்சாவே நீங்க வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா மாத்திரம் சொல்லுங்க, நான் மற்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்துல அவருக்கு ஹிதாயத் ஈக்கல, கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம ஒரு காஃபிராக, அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு மனிதனாகத்தான் அவர் மரணிக்கிறாரு. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க இரக்கம் கொள்ளக்கூடியவர்களை, விரும்பக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நேர்வழியை காட்டக்கூடியவன். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அந்த அல்லாஹ் தான் யார் நேர்வழி பெறணும் என்றத மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா அந்த நபியை பார்த்து சொல்றான். இதுக்கு அப்படியே மாற்றம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுத்து நபி அவர்களை இல்லாமாக்கணும், நபி அவர்களை அழிக்கணும், கொல்லணும் என்ற ஒரு முயற்சியில இந்த ஒருத்தர் தான் அபூ ஜஹல். இந்த அபூ ஜஹலினுடைய மகன் தான் அபூ சுஃபியான், அவர்களுடைய மருமவன் தான், அவனுடைய மருமவள் தான் ஹிந்த். இந்த 2 பேருக்கும், அபூ சுஃபியான், ஹிந்த் என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கும் அல்லாஹ் தாலா நேர்வழியை காட்டுறான். ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், கடைசியா உம்ரா போன நேரம் நாங்க சையீது ஷுஹதா என்று சொல்லி ஹம்சா ரலியல்லாஹு கபரை காட்டி, அந்த கபரு கிட்ட அந்த இடத்துல நடந்த உஹத் யுத்தத்தை பத்தி, அந்த கபருடைய விஷயத்தை பத்தி தெளிவுபடுத்தி அந்த இடத்துல இருந்து சொல்லி காட்டினோம். அந்த சையது ஷுஹதா என்று சொல்லக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது இந்த ஹிந்த் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஆனா இன்றைக்கு அவங்களோட பேரை கேட்டு நாங்க என்ன சொல்லணும், ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் இஸ்லாம். அதே போன்று இதனை கொல்றதுக்காக வேண்டி இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள
ஷஹாதத் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவங்க பாவிச்ச ஒரு மிக முக்கிய துரும்பு தான், மிக முக்கிய நபர் தான் வஹ்ஷ் பின் ஹர்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹபஷி அடிமை, கருத்த ஹபஷி நீக்ரோ ஹபஷி அடிமை. இந்த அடிமைக்கு கூட அல்லாஹ் தாலா ஒரு காலத்துல ஹிதாயத்தை கொடுக்குறான். இப்ப எங்கட பார்வையில பார்த்தோம்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தூணா தாவத்துடைய வேலை செய்ய உதவியா இந்த அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுக்கல. ஆனால் அதுக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொல்றதுக்கான திட்டம் தீட்டியவருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுக்கிறான். அபூஜஹலுடைய மகனுக்கு மருமவளுக்கு அதே போல அந்த மருமவளின் மூலமாக ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லணும் என்றதுக்குரிய முயற்சி செஞ்ச அந்த வஹ்ஷிக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஏன் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுத்தான், ஏன் இவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கலன்னு யாராலையும் கேட்கல. அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு குவாலிட்டி, ஒரு கேரக்டர் இவங்களிடத்தில் இருந்திருக்கும், அதனால அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். அதே போல இந்த அபூ தாலிபிடத்தில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான சில ஒரு விடயம் இந்திக்கும், அதனால அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுத்திருக்க மாட்டான். எனவே சங்கைக்குரியவர்களே, நாங்க எந்த ஒரு செயலையும் நாங்க சாதாரணமாக நினைச்சு அந்த விஷயத்தை கைவிட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல கூறி காட்டினாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் சமருடைய நேரத்துல கோடை காலம் அப்படியே போயிட்டு கொண்டிருக்கிறார், சரியான தாகம். அந்த தாகத்தின் காரணமாக ஒவ்வொரு இடமா போயிட்டு தண்ணி தேடுறாரு, எங்கேயும் தண்ணியில ஆகி போற ஒரு கிணறை காண்றாரு. அந்த கிணறுல போய் எட்டி பார்க்காரு, பார்த்தா அந்த கிணறு மிகவும் ஒரு தாழ்பமாக இருக்குது. ஒரு கயிறு போன்ற ஒன்றதை கெட்டி அப்படியே இறங்குறாரு, இறங்கி போய் அதுல நல்ல தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சு திரும்பி ஒசக்கு ஏறி வந்து கொண்டிருக்கிறாரு. வந்து எட்டி பார்த்தா ஒரு நாய். அந்த நாயின் தாகத்தின் காரணமாக தன்னுடைய நாக்கை வெளியே போட்டுக்கொண்டு அந்த நிலத்தை அந்த பூமியை நக்கி கொண்டிருக்கிறது. இவருடைய மனசுல இவர் நினைக்கிறாரு, இந்த நாயும் நானும் சமம்தானே, ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு தாகம் ஈஞ்சோ அதே போல இந்த நாய்க்கும் தாகமா தான் நீக்குது என்று சொல்லி யோசிச்சுட்டு திரும்பவும் அந்த கிணறுகளுக்கு இறங்கி அவருடைய ஷூ சரியா அல்லது அவருடைய ஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய ஷூவை கலட்டுறாரு. கலட்டி அதுல தண்ணியை எடுத்துக்கொண்டு அந்த ஹுஃபை அல்லது அந்த ஷூவை தன்னுடைய வாயால பிடிச்சு கொண்டு திரும்பவும் மொசக்கு ஏறி வந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டுறார். சங்கைக்குரியவர்களே, இந்த ஹதீஸினுடைய கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷக்கரல்லாஹு லஹு வ கஃபர லஹு. அல்லாஹ் தஆலாக்கு இந்த செயலை பார்த்து, ஒரு நாய்க்கு நீர் புகட்டப்படுவது, இந்த நாய்க்கு நீர் புகட்டுறதை பார்த்து அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு ஷுக்ர் செய்கின்றான். வ கஃபர லஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான். புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்துல வருது எப்படி என்றாக்கா, வ அத்ஹலஹுல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்துக்கு நுழைவித்தான். செஞ்ச செயல் வேற பெரிய ஒன்றும் இல்லை, அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தான். அதே போன்று புகாரி முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்துல ஒரு விபச்சாரி பெண் பகை என்ற வார்த்தை ஹதீஸ்ல பதிவாக்கப்பட்டிருக்கு. பகை என்று சொல்லி விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு விபச்சார பெண். இந்த பெண் ரோட்ல போயிட்டு கொண்டிருக்கிறா. ஒரு நாய் தண்ணியை எதிர்பார்த்து கொண்டு என்ன செய்து கிணறு எட்டி பார்க்குது, பார்த்தா தண்ணி அது அடியில் இருக்குது, இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நாக்க வெளியே போட்டு அந்த தண்ணி தாகத்தோடு இருந்து கொண்டிருக்கு. இந்த விபச்சார பெண் அதை பார்க்கிறா. பார்த்து அவவும் என்ன செய்யறா, அவளுடைய இருக்கக்கூடிய ஷூ அந்த ஹுஃபை கலட்டி அந்த கிணறுல போட்டு அதுல இந்த தண்ணி எடுத்து இந்த நாய்க்கு புகற்றா. அல்லாஹ் தஆலா இந்த செயலின் காரணமாக அந்த பெண்ணை சொர்க்கத்துக்கு, அந்த விபச்சார பெண்ணை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்று புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, பெண்கள்லேயே மிகவும் கீழ்த்தரமான ஒரு பெண் விபச்சாரி என்று சொல்ல போல பத்தினிக்கு அப்படியே மாற்றமானவன். ஹதீஸ்ல வருவது விபச்சாரி என்ற வார்த்தையோட வருவது என்றால் எவ்வளவு ஒரு தாழ்ந்த தொழிலை செய்யக்கூடிய, தாழ்ந்த வேலையை செய்யக்கூடிய, வெறுப்பான ஒரு வேலையை செய்யக்கூடிய, எங்களோட சோசியல் அதாவது எங்களுடைய கம்யூனிட்டியில நாங்க ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு பெண். அதே போல மிருகத்துல மிகவும் தாழ்ந்த ஒரு மிருகம் நாய். அதனுடைய வாயுடைய எச்சிகள் எங்களுடைய சாப்பாடுகளுடைய பாத்திரங்கள்ல பட்டால் 7 தடவை, ஒரு தடவை மண்ணை போட்டு கழுவணும். அந்த அளவுக்கு ஈக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட மிருகம். தாழ்த்தப்பட்ட ஒரு பெண், தாழ்த்தப்பட்ட ஒரு மிருகத்துக்கு உதவி செய்யறதுனாலையும் அல்லாஹ்வினுடைய சந்தோஷம் ஏற்படுவது. அல்லாஹ் தாலா அந்த அமலை பொருந்தி கொள்றான். எனவே சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தாலா எந்த அமலை பொருந்தி கொள்வான், எந்த நேரத்துல பொருந்தி கொள்வான் யாரும் தெரியாது. நாங்க என்ன செய்யணும், ஒரு அமலை செய்யக்கூடிய சின்னதாக இருந்தாலும் சரி, லா தஹ்கிரன்ன, அதுல சாதாரணமா நினைக்கிறவே வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, நான் ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கண்டேன், சொர்க்கத்தில் அப்படியே பிறண்டு உருண்டு கொண்டிருக்கிறார் சந்தோஷத்துல. அவர் செஞ்ச அமல் என்னது? தாஜு தொழுந்தாரா, ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்கள் என்று சொல்லக்கூடிய நோன்புகளை பிடிச்சாரா, இல்லாத ஆஷுராவுடைய நோன்பு பிடிச்சாரா? இது ஒன்றுமே அதுல எழுதப்பட்டிருக்கு. நபியாம சொல்றான், வெறுமனே அவர் செஞ்ச என்ன என்றால், ஒரு ரோட்ல போயிட்டு கொண்டிருக்கிறாரு, போகக்கூடிய நேரத்துல ஒரு மரம், அந்த மரத்தினுடைய ஒரு கொப்பு ரோட்டில் போகக்கூடிய மனிதர்களுக்கு தீங்கழிச்சு கொண்டிருக்கு.
இன்னொரு ரிவாயத்தில் வந்து அதில் வைக்கக்கூடிய ஒரு முள், அதில் முள்ளொண்டு வெளியாகி கொண்டுச்சு. அந்த முள்ளின் காரணமாக அவர் போறவங்க வாரவங்களுக்கு குத்தி கொண்டுச்சு. ஒன்றும் செய்யல, அந்த மரத்தினுடைய கொப்பை வெட்டி ஒதுக்கினாரு. இதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்ற விஷயத்தை விவாதித்தார். சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குரியவர்களே, எனவே சில விஷயங்கள் ஈக்குது எங்களோட பார்வையில சாதாரணமா ஈக்கும், ஆனா அல்லாஹ் இடத்துல அது பெரிய விஷயமாயிக்கும். ஹஸ்ரத் இப்னு ரஜப் அல் ஹன்பலி ரஹ்மத்துல்லாஹி, அதாவது இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி மதஹப்ல மிக முக்கியமான ஒரு இமாம் உண்டாகும். எந்த அளவுக்கு என்றால் இவங்க ஃபிக்கு கலையிலையும் தேர்ச்சி பெற்றவங்க, ஹதீஸ் கலையிலையும் தேர்ச்சி பெற்றவங்க. சில இமாமார்கள் சொல்றாங்க இவரை விட சீனியர் தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி. இவங்களோட பேர் அடிக்கடி நாங்கள் கேட்டிருக்கோம், இவங்களோட பேர் அடிக்கடி கேட்டிருக்கோம், இவங்களோட சீனியர். சில இமாமார் சொல்றாங்க ஹதீஸுடைய கலையில இவர் ஜூனியராக இருந்தாலும் ஹதீஸுடைய கலையில இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி விட இவர் தேர்ச்சி பெற்றவர். இந்த இப்னு ரஜப் அல் ஹன்பலி ரஹ்மத்துல்லாஹி தேர்ச்சி பெற்றவங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு அந்தஸ்தை பெற்றவங்க. எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய கிளாஸ்கள்ல பல தபகாத்களை பாடமாக நடத்துவாங்க. தபகாத் என்று சொல்ற சஹாபாக்கள் இவங்க தான், தாபியன்கள் இவங்க தான், தபா தாபியன் பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தரையும் அவங்களோட கேரக்டரை சரியான முறையில் சொல்லி பாடம் நடத்தக்கூடிய இவ்வளவு பெரிய இமாம் இவங்க வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆகின பிறகு இவங்களுடைய மாணவர் அல்லது ஒரு தோழர் இவங்களை கனவுல காண்றாங்க. கேட்கப்படுவது, ஏ ஷேக் உங்களோட நிலைமை என்னது? சொல்றாங்க, சாலி, நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் தாலா என்னை சொர்க்கத்துக்கு நுழைவிச்சுட்டார். கேட்கப்படுவது, அல்லாஹ் தாலா உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கிறதுக்கு என்ன காரணம்? எந்த அமலும் கூட அல்லாஹ் தாலா பொருந்தி கொண்டான் என்ற பல வருட காலங்களாக ஹதீஸையும் ஃபிக்ஹையும் நடத்திய உஸ்தாத், மிகப்பெரிய ஷேக், ஹதீஸ் கலையில மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்க, இதை எதையாவது பொருந்தி கொண்டா அல்லாஹ் தாலா உங்களை சொர்க்கத்துக்கு நுழைச்சான் என்ற விஷயத்தை கேட்டேன்னு சொன்னாங்க. இல்லை, அல்லாஹ் தாலா என்னுடைய இந்த அமல்களே கபூல் செஞ்சது தெரியுமா? நான் என்னுடைய மஹல்லாவில், என்னுடைய மஸ்ஜிதில் சிறு பிள்ளைகளுடைய சூரா ஃபாத்தியாவை திருத்தினேன், இதனை அல்லாஹ் தாலா கபூல் செய்து கொண்டான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்றவங்க, ஃபிக்கு கலையில தேர்ச்சி பெற்றவங்க, இன்றைக்கும் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி மதஹப்ல மிக முக்கியமான ஒரு இமாம் இப்னு ரஜப் அல் ஹன்பலி என்று சொன்னால் அவருடைய கடைசி பேர்ல ஹன்பலி என்று வருவது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இமாம். அல்லாஹ் தாலா அவங்களோட எந்த ஒரு ஃபிக்குடைய பாடத்தையும் கபூல் செய்யல, எந்த ஒரு அவங்களுடைய ஹதீஸுடைய பாடத்தையும் கபூல் செய்யல. வெறுமனே சுபியான் என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு எப்படி குர்ஆன் மദ്രஸால தாலீம் குர்ஆன் என்று சொல்லுவோமே, அந்த பாடம் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சதுனால, அல்லது அந்த சின்ன பிள்ளைகளுடைய சூரா ஃபாத்தியாவை நான் திருத்தினேன், அதை அல்லாஹ் தாலா கபூல் செஞ்சுதான் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்ற விஷயத்தை அந்த இமாம் சொல்லி காட்டுறாங்க. என்னைய சங்கைக்குரிய நல்ல விளங்கிக்கோங்க, எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு செயலையும் நாங்கள் சாதாரணமாக நினைக்கவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் சாதாரணமாக நினைக்கிறது அது அல்லாஹ் இடத்தில் மிகப்பெரிய ஒரு செயலாக மாறும். அந்த செயலை வச்சு அல்லாஹ் தாலா எங்களை கபூல் செய்யக்கூடிய இருக்கிறான்றதை விளங்கும்.